கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இப்போ விமன்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ நிறைய பேர் அப்டேட் கேட்டிருந்தீங்க ப்ரோ ஆர்சிபியை பத்தி அண்ட் மும்பை இந்தியன்ஸ் போன டைம் டைட்டில் அடிச்சாங்க, எக்ஸ்ட்ரானரியா விளையாண்டாங்க, அவங்களோட ஸ்காடை பத்தி எல்லாம் போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபீமேல் அந்த கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பாக்குறது கிடையாது. ஸோ அவங்கள பத்தியும் வந்துட்டு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேயர்ஸ் எந்த டீம் வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அதை பத்தின வீடியோஸ் அப்படிங்கிறது நான் கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்ணி போடுறேன். இன்னும் டைம் இருக்குங்க. ஸோ மார்ச்ல தான் வந்துட்டு அது தொடங்குது அப்படிங்கிறதுனால, சாரி மார்ச்ல எண்ட் ஆகி முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல் இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இடையில இந்த ஒரு மேட்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுடைய கோரை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. போன தடவை மிடில் ஆர்டர் பேட்டிங் ஸ்மிருதி மந்தானா ஓப்பனிங் அடிச்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சேம் ஆர்சிபியோட மென்ஸ் டீம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் விமன்ஸ் டீமும் இருந்தது. இந்த தடவை மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஹோப் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் அவங்களுடைய டைட்டில ஃபர்ஸ்ட் டைம் அடிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்சிபி மென்ஸ் டீம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன? அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸை ரெண்டு விதமா பிரிக்கலாம். அக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தாங்க. அக்ஷன்ல அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்னடா டீம் எடுத்து வச்சிருக்கீங்க, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே அப்படிங்கறதான். இது புவர் அப்படின்னு சொல்ல வரல, இதை விட பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் கையில் இருந்தது. ஒரு அசரங்காக்கு ரிப்ளேஸ்மெண்டா முகமது நபி எடுத்திருக்கலாம், மதுசங்கா காட்சியில யாராவது ஒருத்தர் எடுத்திருக்கலாம், மும்பை கூட ஃபைட் போட்டிருக்கலாம். ஆனா சம்பந்தம் இல்லாம பேட் கமின்ஸோட ரேட்டை ஏத்தறக்காக 20 கோடி வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்து புவரான பிளேயர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். புவரான பிளேயர்ஸ் சொல்றதை விட பட்ஜெட்டை தேவையில்லாம வீணடிச்சிட்டாங்க. 10 கோடி அப்படிங்கிறது அல்ஷாரி ஜோசப்புக்கு நீங்க ஒரு 5 இல்லைன்னா 6 கோடியில வந்துட்டு முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, நடந்து முடிஞ்சு. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே ப்ரோ எப்படி இருந்தாலும் வந்துட்டு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கிரீன் வந்துட்டாரு, ரஜத் பட்டிதர் வந்துட்டாரு, ஹோப் இந்த வருஷம் செம்மையா ஆடுறோம், பவுலிங் மட்டும் இருந்தா போதுன்னு நினைச்சாங்க. அக்ஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் மனசை விட்டுட்டாங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் டிராஃபி அப்படிங்கறத அடிக்க முடியாதா? இந்த ஒரு டீம் இந்த ஒரு பவுலிங் யூனிட் வச்சு அடிக்க முடியாதா? ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான். பாயிண்ட் டேபிள் படி ஆர்சிபி எந்தெந்த மேட்சஸ் வின் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க. டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த தடவை சரி பண்ணிட்டாங்க. ஆனா இல்லாத ஒரு பிரச்சனையை வந்துட்டு உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். மிடில் ஆர்டர் பேட்டிங் காலங்காலமா இப்போ நேத்து கிடையாது, கிட்டத்தட்ட 10 வருஷமா ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக்னஸே அந்த மிடில் ஆர்டர் தான். ஒரு ஏபிடி பிளேயர்ஸ் இல்ல ஒரு ஃபேப் டு பிளெஸி அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு விராட் கோலி, ஒரு கிறிஸ் கெயில், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் மேக்ஸ்வெல் கூட எடுத்துக்கலாம். அதாவது இந்த டாப் 3 ஃபயர் ஆனா மட்டும்தான் ஆர்சிபி, இல்லைன்னா ஆர்சிபி கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டம்ல நீங்க ஆர்சிபில பெஸ்ட் பினிஷர்னு ஒருத்தர் சொல்லவே முடியாதுங்க. அந்த பினிஷிங் ஸ்டேஜ்ல யாருமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா ஆடக்கூடிய ஆள் கிடையாது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் MS தோனி அண்ட் பிராவோ இவங்க எல்லாருமே சிங்க மாதிரி ஏகப்பட்ட மேட்சஸ் வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜட்டுவை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் கீரன் பொல்லாடு மறக்கவே முடியாத ஒரு பிளேயரா இருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ராட்சசன் இருந்துட்டே இருந்துக்கும் போது ஸோ நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பெருசா இல்லையேங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ண போதும் கூட அவங்களுடைய பவுலிங் யூனிட்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்கு தவறிட்டாங்க. ஒரு அல்ஷாரி ஜோசப் எடுத்த ரேட்டுக்கு இன்னும் ஒரு பிளேயரை எடுத்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயருக்கு போயிருக்கலாம். அதாவது அல்ஷாரி ஜோசப் மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயருக்கு போயிருக்கலாம். அது மேபி மதுசங்காவா இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பிக்கை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஹசரங்கா அவர் வந்துட்டு காலங்காலமா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாருங்க. இந்த தடவை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிருக்காரு. அவர் பேஸ் பிரைஸ்ல செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சாரு. அட்லீஸ்ட் அவர் எடுத்து போட்டிருக்கலாம். 11 கோடிக்கு போன வருஷம் வச்சிருந்தீங்க, 1 கோடிக்கு கூட இந்த வருஷம் எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் பிளான் புரியலங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் முகமது நபியாவது வந்தாருங்க டீசென்டான பிரைஸுக்கு, அவரையும் எடுக்க தேவைட்டாங்க. ஸோ இப்போ பியூர் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், அதாவது இந்த ஃபாரின் கேட்டகரியில அவங்க மிஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா டாம் கர்னை எடுத்தாங்க. டாம் கர்னுக்கு இன்ஜுரி, இந்த மாதிரி பல விஷயங்களோட ஐபிஎல்ல பங்கேற்க போறாங்க ஆர்சிபி. ஸோ நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், மேக்ஸ்வெல் இப்ப ரெக்கவரி ஆறாரு, அண்ட் கேமரூன் கிரீனுக்கும் வந்துட்டு கோவிட் பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த பக்கம் டாம் கர்ன் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகளோட உள்ள போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்சிபினால டிராஃபி அடிக்க முடியுமா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஆல்ரெடி ஆர்சிபி இதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் மேட்சை கைவிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்போன்னு கேட்குறீங்களா? அப்படியே கட் பண்ணி 2016 டைம் டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்சுங்க, சூப்பரான ஒரு சீசன். விராட் கோலியோட பெய்தனமான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு சீசனை நம்ம பார்த்தோம். என்ன ஒரு இன்னிங்ஸ்! மனுஷன் கையில வந்துட்டு ஸோ அவருக்கு வந்துட்டு இன்ஜுரி, அதனால வந்துட்டு ஸ்ட்ரிச் போட்டுட்டு அப்போ கூட செஞ்சுரி அடிச்சுட்டு அதை வந்துட்டு காமி
காமிப்பாரு பாயிண்ட் பண்ணி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த சீசன்ல ஹையஸ்ட் ரன் இன்னைக்கு வரைக்கும் யாருமே அந்த ஒரு சாதனையை முறியடிக்கல. 973 நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. அண்ட் 970 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. என்ன ஒரு இன்னிங்ஸ்ங்க, மனுஷன் ஒத்தையால அடி கொடுத்தாரு. ஸோ அப்போ அவங்களுடைய பேட்டிங் தான் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த பிளஸ் பாயிண்டை யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மேட்சஸ் வின் பண்ணாங்க. பவுலிங் அப்பவும் வீக் தாங்க, சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாரும் கிடையாது. மிச்சல் ஸ்டார்க் இருக்கிற வரைக்கும் பவுலிங் ஓரளவுக்கு இருந்துச்சு. அவர் அந்த சீசன் இல்ல, அப்பவும் கூட பார்த்தோம்னா இருக்கிற பவுலர்ஸ் வச்சு சமாளிச்சு ஸோ உமேஷ் யாதவ் இருந்தார் நினைக்கிறேன். ஐம் நாட் ஸ்வார் அபவுட் தட். பட் இருந்தாலும் அவங்களோட பவுலிங் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஒரு மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கும் ஒரு சிஎஸ்கே உடைய பவுலிங் லைனப் அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அப்ப கூட பார்த்தோம்னா அந்த சீசன் ஃபைனல் ரீச் பண்ணாங்க. ஃபைனல் ரீச் பண்ணி ஆல்மோஸ்ட் வின் பண்ணியாச்சு. 90 நோ லாஸ் அப்படின்னு இருந்தாங்க. கெயிலும் விராட் கோலி பொழந்துட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி தொடர்ந்து 2-3 விக்கெட் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மிடில் ஆர்டர் அன்னைக்குன்னு பார்த்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் பேட்டிங் ஆர்டரை மாத்தி அனுப்பிச்சிட்டாங்க. சச்சின் பேபி மாதிரியான ஒரு பேட்ஸ்மேனை, ஒரு யங்ஸ்டரை நீங்க 1 டவுன் இல்லைன்னா அதுக்கு மேல வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிருக்கணும். நீங்க பினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் அவரை வச்சு வின் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லாம வளர்ந்து வரும் வீரரா இருந்தாரு. சோ நீங்க 1 டவுன்லயோ ஒரு மிடில் ஆர்டர்லயோ போட்டிருந்தா இன்னும் நல்லா ஆடி இருக்கலாம். ஆனா ஃபைனல், அதாவது இந்த பினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் அவரை புஷ் பண்ணி கொண்டு வந்து ஃபைனலா அவர் அழுது அந்த சீசன் லாஸ் பண்ணி ஏன் கேக்குறீங்க, அது ஒரு கதை. அதை பத்தி நான் எதுக்கு இப்ப பேசுறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு காரணம் நான் மீன் பண்ண வர வேண்டியது அந்த ஒரு பேட்டிங் யூனிட். ஸோ அந்த ஒரு பேட்டிங் யூனிட் எக்ஸ்ட்ரானரியா இருந்தது. பவுலிங் யூனிட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு டீம் 2016 மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆர்சிபி டீம் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் புஷ் பண்ணி போனாங்க. அரை மணி நேரத்தில் மேட்சை கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இந்த தடவை உங்களுக்கு 6 to 7 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்கு. எல்லாருமே தரமான பேட்ஸ்மேன். விராட் கோலி டீசென்டான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. மேக்ஸ்வெல் மட்டும் இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க. பட் இருந்தாலும் வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற பேக்கப்புக்கு ஒரு மாவீரன். அவர் அடிக்கிற சிக்ஸா சாமி 104 103 அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிக்கிறதெல்லாம் வேற லெவல் ஆடிட்டு இருக்காரு. ஒரு செஞ்சுரியும் பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா T20 நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராகவே ஆடிட்டு இருக்காருங்க. ஸோ வில் ஜாக்ஸ் வந்துட்டு கீ பிளேயர் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. பவுலிங்லையும் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்டா போட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. ரஜத் பாடிதர் வந்துட்டாரு. தினேஷ் கார்த்திக் மட்டும் என்ன பண்ண போறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ மயங்க் தகர் வரைக்கும் ஒரு அளவுக்கு டீசென்டான பேட்டிங் இருக்கு. ஸோ இந்த டீம்னால வின் பண்ண முடியும். இது போக இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி, காலங்காலமா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பியூரான ஸ்பின்னர்ஸ் ஒரு 4-5 பேர் எடுத்து வச்சுக்குவாங்க. ஜடேஜா, மொயின் அலி. ஸோ அது மட்டும் இல்லாம கூட எக்ஸ்ட்ரா போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ் 2 பேர் 3 பேர், ஒரு தீக்ஷனாவ் ஆகட்டும், சான்னர் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸை எடுத்து சேபாக்ல நல்லா அவங்கள வந்துட்டு போட விட்டு ஸோ நல்லா அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டு சேபாக்ல மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ணுவாங்க. இது காலங்காலமா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்துட்டு இருக்கு. ஸோ சேபாக்ல ஒரு 7 மேட்ச் நடக்குது அப்படின்னா போன தடவை கூட 5 மேட்ச் வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவையில நீங்க எப்படியோ தடுமாறி ஒரு 2 மேட்ச் வின் பண்ணா கூட அரௌண்ட் 7 to 8 மேட்சஸ் அப்படிங்கிறது சிம்பிளா வின் பண்ண முடியும். இதுதான் சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராட்டஜி. 2018 நீங்க எப்படி வின் பண்றீங்கன்னு கேட்கறப்பவும் தோனி அதான் சொன்னாரு. 2019 அண்ட் 20 ஃபெயில் ஆயிருந்தா கூட 21ல கம்பேக் கொடுத்தப்போ எல்லா தடவையும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த ஒரு லீக் மேட்சஸ் எது உங்க ஹோம் கிரவுண்டா பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஹோம் கிரவுண்ட்ல கண்டிப்பா 7 மேட்ச் மாட்டும். அந்த ஒரு பிச்சை நம்ம நல்லா கணிச்சு வச்சுக்கணும். ஸோ நமக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் பவுலிங் யூனிட்ட. ஸோ நம்ம அதுல மேக்ஸிமம் மேட்சஸ் வின் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா சின்னசுவாமி. பிகாஸ் எக்ஸலண்டான ஒரு பேட்டிங் ட்ராக். அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் யூனிட் செமையா வச்சிருக்காங்க. ஸோ ஃபினிஷிங்கோ, அதாவது வந்துட்டு சேசிங்கோ இல்ல ஓப்பனிங் பேட்டிங்கோ, ஸோ ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க. ஓப்பனிங் பேட்டிங்கா இருந்தா ஸோ கண்டிப்பா 200+ அடிச்சிடணும். ஏன்னா இருக்கிற பவுலிங் யூனிட்டுக்கு 220 கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால 200+ கம்பல்சரி அடிச்சாகணும். இதுவே பேட்டிங் செகண்டா இருந்துச்சுன்னா அவங்களை ஒரு 180 200 நீங்க அடிச்சா கூட ஈஸியா சேஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே பேட்டிங் யூனிட் ரொம்ப காரணம். ஸோ ஆர்சிபிக்கு மிக பிளஸ்ஸா இருக்கிற ஆர்சிபியோட அந்த பேட்டிங் யூனிட்டை பயன்படுத்தி சின்னசுவாமியில மேக்ஸிமம் மேட்சஸ் அப்படிங்கறது வின் பண்ணணும். ஸோ அரௌண்ட் 4 to 5 மேட்சஸ் வின் பண்ணா கூட ஸோ அவே கிரவுண்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு 2-3 வின் பண்ணா ஒரு 7 மேட்ச் வின் பண்ணா கூட அந்த 4வது இடம்னாவது அட்லீஸ்ட் வந்துட்டு போயிருவாங்க. நான் ஜஸ்ட் அந்த மினிமைஸ் பண்ணி சொல்றேன். இதுக்கு மேலையும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஹோம் கிரவுண்ட்ல ஒரு 4, அவேல ஒரு 2 இல்ல 3 வின் பண்ணா கூட அவங்களோட பாயிண்ட் டேபிள்ல அவங்களோட நெட் ரன் ரேட் நல்லா இருந்தது அப்படின்னா ஸோ ஹோப் அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் மனசை விட்டு 2025 மாறிட்டீங்க. போங்க ப்ரோ எனக்கு இந்த யூனிட்டே பிடிக்கல, 2025 மெகா ஆக்ஷன் வரட்டும், பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி மெகா ஆக்ஷன்ல எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு புது பிளேயரா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், அதுவும் இந்த வருஷ கடைசியில் நடக்கதா போகுது. ஆனா இந்த டீமை வச்சாவது முடிஞ்ச அளவுக்கு ஆர்சிபி புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா ஆர்சிபி கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்? அண்ட் ஃபேஃபுடைய மோசமான ஃபார்ம் கண்டினியூ ஆகுது. ஒரு மேட்ச் 50 அடிச்சாலும் கூட இந்த மேட்ச் தட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருடைய கேப்டன்சியில ஏகப்பட்ட பிரஷர் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நீங்க ஸ்டேடவே ஃபேஃப் ஆட வைப்பீங்களா, இல்ல வில் ஜாக்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ண போறீங்களா, இம்பாக்ட் பிளேயரா யாரை கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.